ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம தயிர் சாதம் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பச்சரிசி நான் 1.25 டம்ளர் எடுத்திருக்கேன். 2 பேர்த்துக்கு செய்கிறதுக்கு 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க பச்சரிசியை. அதுக்கப்புறம் குக்கரில் 5 டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த பச்சரிசியை போட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. குக்கர் க்ளோஸ் பண்ணிட்டு 5 விசில் விட்டுக்கலாம். 5 விசில் விட்டதுக்கப்புறம் ப்ரெஷர் போனதும் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கரண்டியால் சாப்பாடை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சு விட்டதும் கேர்டு நமக்கு தேவையான அளவு நல்லா நிறையாவே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லா க்ரீமியாக இருக்கும். கேர்டு ஊற்றுறப்ப காய்ச்சின பால் இருந்தால் அதுவும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணால் இன்னும் நல்லா ரிச் டேஸ்ட்டாக இருக்கும். நான் கேர்டு மட்டும்தான் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் பாலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு செக் பண்ணிட்டு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேர்ட் ரைஸுக்கான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை எல்லாம் ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு இஞ்சி தான் போடணும். இஞ்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போடுங்க. ஏன்னா இஞ்சி கொஞ்சம் ஹார்டாக இருக்கனால அது வேவறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால தான் அதை ஃபஸ்ட்டு போடணும். இப்போ கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக. நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா நம்ம கர்ட் ரைஸ் ரெடி ஆயிரும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது மாதிரி நிறையா வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.